மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் அமைந்திருக்கின்ற ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு கொண்ட நாள். தாராபலம் சந்திரபலம் என்று சொல்லுவோமே, அவற்றிலே 6ஆம் இடத்திலே சந்திரன் வருவதை மிக சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஜோதிட நூல்களிலே. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும் என்று சொல்லலாம். 5ஆம் இடத்திலே குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தினால் பணிபுரியும் இடத்திலே மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். உயர் பதவிகளுக்கு செல்லக்கூடிய நேரம் இப்பொழுது நெருங்கிவிட்டது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இல்லறத்தை நல்லறமாக நடத்துவீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாள் என்று இந்நாளை சொல்லலாம். ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த ராசியிலே உள்ள மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஏதேனும் தேர்வுகள் எழுதினால் அதிலே முதலிடத்தை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கலில் உள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும். இன்றைய தினம் வரவு செலவு கணக்குகளை எல்லாம் வெகு அழகாக மெயின்டைன் பண்ணுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மகிழ்ச்சியான சில நல்ல தகவல்கள் வந்து சேரும். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு ஒரு சிலருக்கு உருவாகும். குடும்பத்தில் அமைதியான நிலை ஏற்படும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்திருப்பதால் புதாதித்ய யோகம் ஏற்பட்டிருக்கிறது. சந்திரன் இன்றைய தினம் ராசி அதிபதியின் மற்றொரு வீடான கன்னியிலே சஞ்சரிக்கின்றது. மிதுனமும் கன்னியும் புதனின் வீடுகள். உங்கள் ராசி அதிபதியின் மற்றொரு வீட்டில் இருக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கும். தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்திற்கு சந்திரனின் பார்வை இருந்து கொண்டிருப்பதால் தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழிலில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இன்றைய தினம் உருவாகும். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படும். கடன் தொல்லை இருந்தால் அவற்றையெல்லாம் இப்பொழுது முழுமையாக நீங்கள் தீர்த்து விடுவீர்கள். ஒரு சிலர் புதிய கடனை வாங்கி பழைய கடனை அடைத்து விடுவார்கள். தனியார்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தால் இப்பொழுது உங்களுக்கு வங்கியிலிருந்து கடன் உதவி கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு தனியார்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனையெல்லாம் முழுமையாக பைசல் பண்ணிவிட்டு மாதந்தோறும் வங்கிக்கு மட்டும் பணம் செலுத்தினால் போதும் என்னும் ஒரு நிலை உருவாகும். அதிலே ஒரு நிம்மதி ஏற்படும். ஒரு சிலருக்கு வருமானம் அதிகமாக ஏற்பட்டு அல்லது எதிர்பாராத திடீர் தனலாபம் ஏற்பட்டு அதன் மூலமாக கடன் தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இது ஒரு பொருளாதார நிலையிலே முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். குரு பார்வையிலே புதன் இருக்கிறது. ஆகவே கல்வி கேள்விகளிலே முன்னிலை வகிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படுகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். தாய் வழி உறவினர்கள், தாய் மாமா, உடன் பிறந்த சகோதரிகள் ஆகியோரின் குடும்பத்தாரால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அவர்களால் நன்மைகள் நடைபெறும். உறவினர் பெண்களால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது பொருளாதார தேவைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாள். பொருளாதாரத்திலே ஏற்பட்டுள்ள தேக்க நிலை இப்பொழுது மாறிவிடும். வியாபாரம் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக நடைபெறும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு குறைபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது சரியாகிவிடும். திருமண வயதில் உள்ள கடக ராசி இளம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடமாகிய களத்திரஸ்தானத்திலே களத்திர காரகனாகிய சுக்கிரன் அமர்ந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 3ஆம் இடமாகிய
கன்னியிலே இருந்து கொண்டு உங்களுக்கு சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும்.